தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சமீபத்தில் எத்தனை என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டுள்ளன என காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. சமீபத்தில் எத்தனை என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டுள்ளன என காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறது. காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரவுடி வெள்ளைக்காலி என்கவுண்டர் தொடர்பான வழக்கில் விசாரணையை வீடியோ கான்பரன்சிங் மூலம் நடத்தவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சமீபத்தில் எத்தனை என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டுள்ளன என காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். திருச்சியை சார்ந்த சத்யஜோதி அப்படிங்கிற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்திருக்காருங்க. அதில் அவரது சகோதரர் வெள்ளைக்காளி என்ற காளிமுத்து சென்னை புழல் சிறையில் தண்டனையை அனுபவித்து வருகிறார்களோ, கடந்த மாதம் கிளாமர் காளி என்ற ரவுடி மதுரையில் கொலை செய்யப்பட்டார். இதில் அவரது சகோதரனுக்கும் அவரது குடும்பத்துக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் உள்நோக்கத்துடன் அந்த கொலையில் அவரது சகோதரை தொடர்புபடுத்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்கன்னோ, இந்த கொலை வழக்கில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் என்ற நபர் சமீபத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்நிலையில் எனது சகோதரின் இந்த வழக்கில் தொடர்படுத்தி அவருக்கு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை காரணம் காட்டி அவரை என்கவுண்டர் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. அவரது சகோதரிடம் நடத்தப்படும் விசாரணையை வீடியோ கான்பரன்ஸ் வழியா நடத்தணும் அப்படின்னு சொல்லி, அதாவது வீடியோ கான்பரன்ஸ் வழியா நடத்தணும், அனைத்து விசாரணைகளையும் வீடியோ பதிவு செய்யணும்னு கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிவிக்கிறாரு. இருப்பினும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு. அவரது மனுவின் அடிப்படையில் உரிய விசாரணை எடுக்க உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தாருங்க. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதி தனபால் முன்னால விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்புல என்ன சொன்னாங்க, விசாரணை எனும் பெயரில் அழைத்து சென்று என்கவுண்டர் செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு நீதிபதி சமீப காலமாக என்கவுண்டர் அதிகரித்துள்ளதுனோ, எத்தனை என்கவுண்டர்கள் சமீபமாக நடைபெற்றுள்ளன, காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் குறிப்பிட்டதோடு இல்லாம சுட்டுப்பிடியுங்கள், காலுக்கு கீழ் சுட்டுப்பிடியுங்கள், காவல்துறையினர் பாதுகாப்புக்கு மட்டும்தான் துப்பாக்கி வழங்கப்பட்டுள்ளதுன்னு கருத்து தெரிவித்தாரு. அரசு தரப்புல 2 ரவுடிகள் கொலை செய்யப்பட்டுள்ளனர், என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளனர் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதி வழக்கை வரக்கூடிய 29ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சு உத்தரவிட்டிருக்கிறார். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.